நம்மளோட நிவேதிதா இருக்கிறாங்க. வணக்கம் நிவேதிதா. இன்னைக்கு ஃபர்ஸ்ட் டைம் வந்து விஜய் சார் வந்ததும் உங்க பக்கத்துல உட்கார்ந்துருந்தாரு. அந்த தருணம் எப்படி இருந்துச்சு? எனக்கு ரொம்ப ஹாப்பியா இருந்தது. இவ்வளவு பேரை விட்டு என்கிட்ட தான் வந்து ஃபர்ஸ்ட் உட்காந்தாரு. எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. ஸோ இந்த நேரத்துல திருநங்கை அவங்களுடைய அந்த கல்வி சார்ந்து நீங்க என்ன சொல்ல விரும்புறீங்க? நீங்க என்னென்ன ஸ்ட்ரகிள்ஸ்லாம் ஃபேஸ் பண்ணி வந்திருக்கீங்க? நான் வந்து படிக்கணும்ட்டு ஸ்கூல் போயிருந்தேன். எனக்கு ஸ்கூல்ல சீட் கொடுத்தாங்க. 3 வருஷம் 10th 11th 12th படிச்சு பாஸ் பண்ணேன். எங்கள் ஸ்கூலுக்கு தான் ஃபர்ஸ்ட் நான் நன்றி சொல்லிக்கணும். அவங்க சீட் தரலன்னா என்னால் இவ்வளோ தூரம் வந்திருக்க முடியாது. இவ்வளோ முதலமைச்சர், அமைச்சர்கள், இப்போ விஜய் அண்ணா அவங்கள பார்த்துருக்கேன். இதெல்லாம் ரொம்ப சந்தோஷமா இருக்கு. நிறைய திருநங்கைகள் இன்னும் முன்னாடி வந்து படிச்சாங்கன்னா அவங்களும் இது மாதிரி பாராட்டு இதெல்லாம் வாங்கினாங்கன்னா எனக்கு ரொம்ப ஹாப்பி. நீட் விவகாரத்துல விஜய் சார் வந்து ஒரு ஸ்டாண்ட் கொடுத்திருக்காரு. அதாவது மாநில பட்டியலுக்கு வந்து இது கொண்டு வந்து நீட் தேர்வை ரத்து பண்ணணும்னு சொல்லி, அது எவ்வளவு முக்கியத்துவம் வாய்ந்ததா பாக்குறீங்க? நீட் எவ்வளவு சிரமமா பாக்குறீங்க? நீட் வந்து இல்லாத இருந்தால் இன்னொன்று நல்லா இருக்கும். நிறைய பேர் அட்டன் பண்ணுறதுக்கே ரொம்ப யோசிக்கிறாங்க. நிறைய பேர் சூசைட்லாம் அட்டன் பண்ணுறாங்க நீட் சீட் கிடைக்காம. அது இல்லாமல் இருந்தால் நல்லா இருக்கும். இப்போ தொடர்ச்சியா வந்து இன்னைக்கு வந்து நடந்த அந்த நிகழ்வுல நீங்க விஜய் சார் கிட்ட என்ன பேசுனீங்க? அவர் உங்ககிட்ட என்ன பேசினாரு? அது எப்படி இருந்துச்சு அந்த தருணம்? அவர் வந்து என்னை மேல் படிமா, இதோட நீ விட்டுறாத, நீ நல்லா படிக்கணும், இன்னும் பார்க்கலாம் அப்படின்னு இருக்காரு. ஸோ உங்க ஃபேமிலி சார்ந்து என்ன விஷயம் சொல்றீங்க? இப்போ இவ்வளவு பெரிய ஒரு பாராட்டுகள் கிடைக்குது. இந்த தருணத்துல உங்க ஃபேமிலி சார்ந்து அவங்க எப்படி இருக்கிறாங்க? அவங்க ரொம்ப ஹாப்பியா இருக்காங்க. நான் விஜய் அண்ணாவை பார்க்க போறேன்னு சொன்னோடனே ரொம்ப சந்தோஷமா இருக்கிறாங்க அவங்க.